ஒருவேளை வந்து விஜய் அவர்கள் வந்து எவ்வளவு சீட் எடுக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க சார்? இப்போ இவர் சொன்னார்ல மாதிரியுமே இருக்கு மாதிரி இதெல்லாம் ஜெயலலிதா ஏற்கனவே சொன்னதுங்க. ஜெயலலிதா வந்து அவர்கள் சொல்லும்போது இந்த வாக்காளர் பட்டியலுக்கெல்லாம் முன்னாடி இது வேட்பாளர் அறிவிக்க முன்னாடி சொல்லுவாங்க 234 தொகுதியிலும் ஜெயலலிதா போட்டியிடுகிறேன், அதை வைத்து ஓட்டு போடுங்க, ரெட்டலையும் ஜெயலலிதாவும் நினைங்க, நான் அறிவிக்கிற பேர் வந்து வெறும் பிரதிநிதிகள் தான். ஏன்னா பலரும் என்ன நினைக்கிறாங்க, அதிமுக பாஜக போன்ற கூட்டணிகள் இருந்தாலும் கூட அவளை வாக்களித்த அந்த வாக்குகளை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம், விஜய் வந்து வெற்றி கூடக்கூடிய ஒரு கேண்டிடேட்டை பார்க்கப்படுகிறாரு, ஸோ அவருக்கு வாக்களிக்கலாமே அப்படின்ற சிந்தனை இருக்கிறது. ஆனால் தேர்தல் நேரத்தில் தேர்தல் நெருங்க கூட்டணி அமைப்புகள் இது போன்ற விஷயங்கள்லாம் விடுதலை சிறுத்தை வந்து இவங்களுக்கு தான் அதில் வந்து சுமை. விடுதலை கட்சி எந்த கட்சிக்கு போதோ அந்த கட்சிக்கு தான் சுமை. ஏன்னா பணம் தரணும், சீட்டு தரணும், எல்லாம் வந்து அவங்க ஆளுநர் கட்சி, ஆனால் அவங்க கேட்கக்கூடிய அந்த கோரிக்கை அதெல்லாம் நிறைவேற்றிருக்கும். ஸோ விடுதலை சிறுத்தையோ கம்யூனிஸ்டோ ஒரு கட்சிக்கு போகலாம், அந்த கட்சிக்கு தான் சுமையை தவிர அது வந்து முட்களால் நினைக்கப்பட்ட சீட். அது காங்கிரஸ் தலைவர் என்பது நீங்க தலைவரான அடுத்த வினாடிலிருந்து உங்க பேர்ல இமெயில் எல்லாம் போயிட்டே இருக்கு. உங்களுக்கு ஒரு ஆயிரக்கணக்கான இமெயில் உங்களை பத்தி போகும். எப்போ பதவி இருக்கிறதோ அடுத்த வினாடி போக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ செல்வ பெருந்தகை வந்து 1008 கோஷ்டிகளும் உட்காந்துருக்காப்புல. கண்டிப்பா அவரே வந்து அங்கங்க கட்டிங் போட்டு இந்த தூய்மை பணியாளர் பிரச்சனைகள் அங்கே கட்டிங் போட்டு அந்த நிதி ஒதுக்குவதெல்லாம் நல்லா கட்டிங் போட்டு நல்லா உட்காந்துருக்காரு. வராப்புல எங்க தொகுதியிலே வந்து அப்ரூவ்னு ஒருத்தர் தான் மாவட்ட செயலாளராக இருக்காரு. பட் அது கீழே இன்னும் வந்து கிளை பகுதி இன்னும் நிர்வாகிகள் அறிவிக்கல. கேட்டா வெட்டுக்கூத்துல இருக்குதுங்க, அறிவிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். எலெக்ஷன் இதை வச்சு முடிச்சிடலாம்னு யோசிக்கிறாங்க விஜய். எனக்கு கீழே போக போக இன்னும் பிரச்சனை அதிகமாயிட்டே இருக்கு, பொறுப்பு அறிவிக்கிறதுலே பெரிய பிரச்சனையா இருக்கு. இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வேணா விஜயோட கூட்டணி அமைத்தால் பாரதிய ஜனதா கட்சி வேணா கட்டி விடக்கூடிய சூழல் இருக்கலாம், அவங்க வேணா கட்டி வைக்கலாம். ஒரு விடுதலை சிறுத்தைக்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக கட்டக்கூடிய பெரிய ஸ்கோரை வந்து விஜய் இழக்க மாட்டார். ஸோ அவருக்கு வந்து திருமாவளவன் பெரிய அளவில் வந்து அவர் எம்ஜிஆருக்கு பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் ரசிகர், ஆனால் 2 வாக்குகளும் வந்து எம்ஜிஆருக்கு இருந்தது. அதே மாதிரி விஜயகாந்துக்கு தொண்டர்கள் ரசிகர்கள்னு பார்த்தீங்கன்னா 25% ரசிகர்கள் வாக்களிக்கவில்லை என்ற ஒரு நிகழ்வு பார்க்கப்பட்டது நடிகர்கள். இப்போ விஜய்க்கு இது எப்படி வாக்கா மாறும் என்று தெரியல. ஏன்னா எந்த வித தருதலும் அவர் இன்னும் சந்திக்கல. அதெல்லாம் எப்படி வந்து அது வாக்குகளாக மாறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படல. ஆனால் மாணவர்கள் மத்தியில் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பத்தி நீங்க நம்மோட பேச இணைஞ்சிருக்காரு மூத்த பத்திரிகையாளர் ஜெயகிருஷ்ணன் அவர்கள். அவர்கிட்ட கேட்டு பல விஷயங்கள் தெரிஞ்சுப்போம். வாங்க சார். வணக்கம். வணக்கம். அரசியல் 2026 எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு 8 மாசம் காலம் தான் சார் இருக்கு. ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தன்னுடைய பலத்தை காட்டுறதுக்கும் தன்னுடைய இருப்பை தக்க வைக்கிறதுக்கும் சின்ன சின்ன கட்சி, அதாவது லெட்டர் பேட் கட்சி கூட தன்னுடைய இருப்பை கட்டுறதுக்காக ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ 26 எலெக்ஷன் எப்படி சார் இருக்கு காலம்? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போதான் வந்து சூடு பிடிச்சிருக்கு. எடப்பாடியார் வந்து இந்த பிரச்சாரத்தை துவங்கினார்ல, அதுக்கப்புறம் சூடு பிடிச்சது. அப்புறம் பிரேமலதா அவங்களும் துவங்கியிருக்காங்க. அவங்களும் வந்து மாநாடு ஒட்டி அறிவிச்சிருக்காங்க, நானும் மாநாடு போட போறேன்னு சொல்லியிருக்காங்க. சீமான் மாநாடு அறிவிச்சிருக்காரு, மாற்றம் அறிவிச்சிருக்காங்க. ஸோ எல்லா கட்சிகளும் மாநாடுகளை வந்து நோக்கி சென்று கொண்டு இருக்கின்றது. இப்போ காங்கிரஸ் கூட வந்து அமித்ஷாவோட மீட்டிங்க்கு அப்புறம் நம்மளும் ஒரு மீட்டிங் போடலாம் அப்படின்னு ஒரு பிளான்லாம் பண்ணாங்க. ஸோ மாநாடுகளை குறித்து இப்போ பிளான் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இதை நினைத்து தான் மக்கள் கூட்டத்தை வைத்து நம்ம எவ்வளவு சீட் ஷேர் கேட்கலாம், கூட்டணி கட்சிக்கிட்ட எப்படி பேரம் பேசலாம், அப்படி போன்ற விஷயங்கள்லாம் இப்போதான் சூடு பிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. ஸோ இன்னும் கொஞ்சம் காலகட்டம் எடுக்கும். அதுக்குள்ளேயே வந்து விஜய் 2 மாநாடு முடிச்சிட்டாரு, அந்த பிரம்மாண்டமான கூட்டங்களை எல்லாம் காமிச்சிட்டாரு. அவரோட சப்போர்ட்டுங்கிறதும் அவர் அபரித விதமாக இருக்குது. என்னதான் வந்து நம்ம பிடிக்கலன்னாலும் சரி, நமக்கு வந்து ஏற்றுக்கொள்ளாத விஷயங்களா இருந்தாலும் சரி, பாசிட்டிவ் நம்ம சொல்லிதான் ஆகணும். எது நடக்குன்றது நம்ம வந்து பேசிதான் ஆகணும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா விஜயோட மாநாடு 2 மாநாடும் பேசு பொருளாக மாறி இருக்கின்றது. அரசியல் கட்சிகளுக்கு கொஞ்சம் பயத்தையும் ஏற்படுத்தி சொல்லலாம். ஏன்னா குறிப்பா பார்த்து இளைஞர்கள் ஓட்டு மிகப்பெரிய அளவுல கவர் பண்ணுவான்னு சொல்லப்படுது. மாநாடு பத்தி சொன்னீங்க சார். விஜய் அரசியல் மாநாடு, அந்த மாநாடு வந்து இதுவரைக்கும் அவர் போன மாநாடுக்கும் இந்த மாநாடுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு தோய்வு இருக்கிற மாதிரி சொல்றாங்களே, இது எப்படி நீங்க பாக்குறீங்க? ஆமா, என்னன்னா அரசியல் என்பது பெரிய அளவுல பேசப்படலைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது இல்லாம அவர் வைத்த கோரிக்கைகள் வந்து பெரிய அளவுல, ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நீட் அது நீதிமன்றத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கச்சத்தீவு விஷயம் வந்து ஏற்கனவே அது மோடி அவர்கள் சிறப்பாக செயலாற்றி கொண்டு இருக்கின்றார் போன்ற விஷயங்கள்லாம் இருக்கு. அவர் அந்த அந்த விஷயத்தை இன்னும் ஒரு கேட்ச் பண்ணாம பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அந்த விஷயத்தை டச் பண்ணவே பண்ணல. அது இல்லாம அவர் கொடுக்கப்பட்ட ஸ்கிரிப்ட்
அதாவது அவர் கூட இருக்க 2-3 பேர் தான் ஸ்கிரிப்டை பிளான் பண்ணி அவன் கொடுக்குறாங்க, இதை பத்தி பேசணும்னு சொல்லிட்டு. ஆரோக்கியசாமி அவர் தான் வந்து மெயினா ஸ்கிரிப்ட் ரெடி பண்றாரு. ஸோ அவங்க ஸ்கிரிப்ட் எல்லாம் வந்து கரெக்டா இந்த வாட்டி வந்து எலெக்ஷன் கிரிப்பா இல்ல அப்படின்னு கொடுக்குறது. பட் அவங்களுக்கு வந்து இதை பத்தி ஒன்றும் பெரிய அளவில் கவலைப்படலை. அவங்க கொள்கை பற்றியோ இதெல்லாம் அவங்க கூட்டத்தை காட்ட வேண்டும், நம்ம எவ்வளவு கூட்டத்தை பார்த்தோன்னே தான் விஜய் பார்த்தோன்னே கலைஞ்சு போயிடுச்சு கொஞ்சம் கூட்டம். அது வந்து என்னதான் இருந்தாலும் வாக்கு என்பது மாறாதுங்க. எனக்கு தெரிந்து நம்ம தொண்டர் ரசிகர் எப்பவுமே 2 விஷயம் உண்டு. எப்பவுமே எம்ஜிஆருக்கு பாத்தீங்கன்னா தொண்டர்கள் ரசிகர், ஆனா 2 வாக்குகளும் வந்து எம்ஜிஆருக்கு இருந்தது. அதே மாதிரி விஜயகாந்துக்கு தொண்டர்கள் ரசிகர்கள் பாத்தீங்கன்னா 25% ரசிகர்கள் வாக்களிக்கவில்லை என்ற ஒரு நிகழ்வு பார்க்கப்பட்டது நடிகர்கள். இப்போ விஜய்க்கு இது எப்படி வாக்கா மாறும் என்பது இல்லை, ஏன்னா எந்த வித தருதலும் அவர் இன்னும் சந்திக்கல. அதெல்லாம் எப்படி வந்து அது வாக்குகளாக மாறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படல. ஆனா மாணவர்கள் மத்தியில நான் வந்து உங்ககிட்ட சில அனுபவங்களை சொல்ல, கல்லூரிகள்ல பேசும்போது எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த விஜய் என்ற பேர் வச்சிருக்கும் போது ஒரு மிகப்பெரிய கரகோஷங்கள் வருகிறது. பெண்கள், குறிப்பாக நான் பெண்கள் கல்லூரியில் பேசும்போது பெண்கள் வந்து பிஏ ஹிஸ்டரி, இங்கிலீஷ், எம்ஏ இங்கிலீஷ் இது போன்ற மாணவிகள்லாம் வந்து விஜய் என்ற ஒரு பெண் மாணவி வந்து கேள்வி கேட்கும் போது, நம்ம ஜேர்னலிசம் பத்தி பேசும்போது ஒரு கேள்வி கேளுங்கமான் போது கேட்கும் போது அவங்க இந்த விஜய் என்ற வார்த்தையை உச்சரிக்கும் போது அந்த முழு அரங்கமே அதிரலைகளை பரவுது. அதுக்கப்புறம் நம்ம ஒரு கருத்து சொல்லுவோம்ல, அந்த கருத்து வந்து கொஞ்சம் நெகட்டிவா இருந்துச்சுன்னா அந்த பெண்களோட அடுத்த கேள்வி வந்து, சார் நீங்க அப்செட் பண்ணிட்டீங்க, நீங்க விஜய் தான் சிஎம் ஆவாரு நாங்க எதிர்பார்க்கிறோம், நீங்க இப்படி பேசுறீங்களேன்னு சொல்லும் போது நம்ம சொன்ன மாதிரி எடப்பாடியார் சொன்ன மாதிரி சின்ன கன்று தான், உடனே அடுத்த நாளே மரமாக வளர்ந்து விடாது, படிப்படியாக தான் வளரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் இது வந்து ஒருவேளை எம்ஜிஆரே பல ஆண்டுகள் காத்திருந்து தான் அரசியல் ஆட்சியை பிடிக்க முடியுது. என்டிஆர் மட்டும்தான் குறுகிய காலத்துல வந்து சிஎம் ஆக முடியுது. கண்டிப்பா. சோ அரசியல் என்பது எம்ஜிஆருக்கும் நீண்ட காலம் பிடித்தது தமிழகத்திலே. சோ விஜய்க்கு என்னன்னா வந்து யூத் பேஸ்டு ஓட்டா இருக்கிறது. ஃபர்ஸ்ட் ஓட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இதுல சிலர் விஜய் வரட்டுமே, அவர் வந்து நல்லது பண்ணுவாரா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. ஏன்னா பலரும் என்ன நினைக்கிறாங்க, அதிமுக பாஜக போன்ற கூட்டணிகள் இருந்தாலும் கூட அவளை வாக்களித்த அந்த வாக்குகளை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம், விஜய் வந்து வெற்றி கூடக்கூடிய ஒரு கேண்டிடேட்டை பார்க்கப்படுகிறாரு, ஸோ அவருக்கு வாக்களிக்கலாமே அப்படின்ற சிந்தனை இருக்கிறது. ஆனால் தேர்தல் நேரத்தில் தேர்தல் நெருங்க கூட்டணி அமைப்புகள் இது போன்ற விஷயங்கள்லாம் கவனித்து கூர்ந்து பார்த்து அதுக்கப்புறம் 2 மாத இடைவெளியில் நம்ம ஒரு 90% கணிக்க முடியும். ஓகே, இப்போ ஒருவேளை சார் இப்போ விஜய் அவர்கள் வந்து கூட்டணி போனா அப்படின்னா அவர் பேசுற பேச்சு எல்லாமே பாத்தீங்கன்னா திமுக அட்டாக் பண்ணிருக்கு, இன்னொரு பக்கம் பாஜக அட்டாக் பண்ணிருக்கு. இடையில வந்து காங்கிரஸ் தலைவரை மீட் பண்ணதா சொல்றாங்க, தேதி கட்டதா சொல்றாங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா அதிமுக கூட்டணி பேசிட்டு இருக்காங்க, அதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி எதுவும் வாய்ப்புகள் எதுவும் இருக்கா? இல்ல, இப்போ வந்து விஜய்க்கு வந்து தன் தனி பலத்தை காட்ட வேண்டும் என்று ஆசைப்படுவாரு. பிரேமலதா முதல்ல வந்து கொஞ்சம் ஆதரிக்கிற மாதிரி இருந்துச்சு, அப்புறம் கொஞ்சம் பேக் அடிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து இப்போ விஜய்க்கு வந்து தன்னோட தனிப்பெரும் ஓட்டு வங்கியை காட்ட வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, இப்போ வந்து எப்பவுமே நீங்க வந்து எதிர்கட்சி விமர்சனம் செய்தா உங்களுக்கு பெரிய வரவேற்பு இருக்காது. நீங்க வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையோ இல்ல காங்கிரஸ் விமர்சனம் பண்ணா யார் வாக்களிக்க போறா? இப்போ இன்னொரு விஷயம், திரைப்படங்களை பாருங்களேன். இப்போ நீங்க வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கிண்டல் அடிச்சு படம் எடுத்த பெரிய அளவு ஓடாது. ஆனா திமுகவோட வந்து இந்த திராவிட மாடல் அரசுகளை விஷயத்தை சில விட கூட்டு வைத்துக் கொண்டே இருந்தீங்கன்னா படம் வந்து மக்கள் ரசித்து பார்ப்பார்கள். நம்ம சொல்ல வேண்டியது திரைப்படத்தை சொல்றாங்க நினைப்பாங்க, நம்ம சொல்ல வேண்டியதை இந்த விஜய் சொல்றாரு நினைப்பாங்க. ஸோ எப்பவுமே ஆளுங்கட்சியோட அந்த வீழ்ச்சி என்பது வந்து திரைப்படமும் அரசியலும் அது முன்னின்று எடுத்தால்தான் வந்து மக்கள் ரசிப்பார்கள். எதிர்கட்சி விமர்சனத்தை பெரிய பொதுமக்கள் ரசிக்க மாட்டார்கள், வாக்காளர்கள் ரசிக்க மாட்டார்கள். அந்த வகையில் தான் இவரும் வந்து எதிர்கட்சியை வந்து விமர்சிக்காம அவர் வந்து வெறும் திமுகவையும் பாஜகவையும் வந்து விமர்சிக்கிறார். இது காரணம் ஆளுங்கட்சி. காங்கிரஸ் விமர்சித்து என்ன பயன்? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சித்து என்ன பயன்? இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பயன். காங்கிரஸ் வந்து மத்தியிலும் பெருசா ஸ்ட்ராங்கா இல்ல, மாநிலத்திலையும் ஸ்ட்ராங்கா. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சி கிடையாது. சோ அவங்களையும் விமர்சித்தா மக்கள் வந்து பெரிய ரசிக்க மாட்டார்கள். ரசிப்பு என்பது என்னன்னா, எப்பவுமே பொதுமக்கள் வந்து தன் பாதிக்கப்படுகின்ற விஷயத்தை திரைப்படத்திலே ஒரு தலைவனும் சொன்னாலா அது வந்து ஒரு பெரிய உங்களுக்கு இம்பாக்ட் கிடைக்கும். அந்த வகையில் இப்ப பொதுமக்கள் வந்து தாங்க வந்து அவை அஃபெக்ட் ஆகிற விஷயத்தை அவங்க சொல்றாங்களே அப்படின்னு தான் வந்து ரசிப்பார்களே தவிர மற்றபடி இதை வந்து நம்ம ஒரு பொலிட்டிக்கல் இதாகவே பார்த்துக்கலாம். இது வந்து பெரிய அளவு விஷயம் கிடையாது. ஓகே சார், அதே மாதிரி விசிகா வந்து வெளியே கூட்டணி பேசிட்டு இருக்காங்க. ஓப்பனா சொல்லலாம், விஜய் பக்கம் ஒரு பக்கம் கூட்டணி பேசிட்டு இருக்காங்க. ஒருவேளை பாஜக அதிமுக வந்து கலட்டி விட்டுச்சு அப்படின்னா அதிமுக கூட கூட்டணி போறதும் பேசிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்து? இல்ல, விசிகா வந்து பெரிய பவர்ஃபுல் ஃபேக்டர் கிடையாது.
விஜய் அதை விரும்ப மாட்டார் அந்த விஷயத்த. ஓகே. விஜய் வந்து இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வேணா விஜயோட கூட்டணி அமைத்தால் பாரதிய ஜனதா கட்சி வேணா கட்டி விடக்கூடிய சூழல் இருக்கலாம், அவனை வேணா கட்டி வைக்கலாம். ஒரு விடுதலை சிறுத்தைக்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் பாஜக கட்டக்கூடிய பெரிய ஸ்கோரை வந்து விஜய் இழக்க மாட்டார். ஸோ அவருக்கு வந்து திருமாவளவன் பெரிய அளவில் வந்து அவர் ஆதரிக்க மாட்டார், கவர மாட்டார். வாக்கு சதவீதம் மிக குறைவான வாக்கு சதவீதம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னா உங்களுக்கு வந்து பல சீட் ஷேரிங் இருந்து எல்லா விஷயத்தையும் கொடுக்க, டெப்டி சிஎம் விஷயம் பேசுறாங்க, பண விஷயங்கள் பேசுறாங்க, போல எல்லா விஷயங்களும் பேசும்போது விடுதலை சிறுத்தை வந்து இவங்களுக்கு தான் அதுல வந்து சுமை. விடுதலை கட்சி எந்த கட்சிக்கு போதோ அந்த கட்சிக்கு தான் சுமை. ஏன்னா பணம் தரணும், சீட்டு தரணும், எல்லாம் வந்து அவங்க ஆளுநர் கட்சி. ஆனா அவங்க கேட்கக்கூடிய அந்த கோரிக்கை அதெல்லாம் நிறைவேற்றி இருக்கும். ஸோ விடுதலை சிறுத்தையோ கம்யூனிஸ்டோ ஒரு கட்சிக்கு போகலாம், அந்த கட்சிக்கு தான் சுமையை தவிர இவர்களுக்கு வந்து ஹாப்பியா தான் இருப்பாங்களே தவிர இவர்களுக்கு எந்தவித பிரச்சனையும் கிடையாது. ஸோ எந்தவித கட்சியும் அதை சுமையை எடுத்துக்கொள்ளக்கூடிய பெரிய வாய்ப்பு கிடையாது. ஆனா ஓட்டு சதவீதம் என்று பார்க்கும்போது அது சில தொகுதியில் 1-2% தோல்வியடக்கூடிய போது விடுதலை சிறுத்தை போன்ற கட்சிகள் அந்த 1-2% வந்து நேர் செய்வார்கள். அதனால தவிர பெரிய அளவு யாரும் விரும்ப மாட்டாங்க விஷயங்களை. நீங்க சொன்னீங்க சார் கட்சி வந்து சந்தோஷமா இருக்கும் அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தா அப்படின்னா காங்கிரஸ் வந்து எப்பயுமே தன்னுடைய நிலைமையை வந்து பெருசா அவங்க வந்து அழட்டிக்கிறதோ, மக்கள்கிட்ட போய் சந்திச்சு இந்த கூட்டத்தை கூட்டி அந்த மாதிரி எந்த ஒரு நிர்பந்தத்துக்கும் அவங்க வந்து எடுத்துக்கிறதே இல்லை. ஓப்பனா சொல்ல போனா நான் எப்பயுமே சந்தோஷமா இருக்கேன், எல்லாம் எதுவாக இருந்தாலும் டெல்லியில பார்த்துப்பாங்க, அவங்க எனக்கு பேசி வாங்கி கொடுத்துருவாங்க. பெட்டியா இருந்தாலும் சரி, சீட்டா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அவங்க எனக்கு வாங்கி கொடுத்துருவாங்க. நான் பாட்டு போவேன், என் வேலையை பார்ப்பேன், தேவைப்பட்டுச்சு அப்படின்னா திமுகவுக்கும் நான் சப்போர்ட் பண்ணுவேன். அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்காங்க தவிர நேரடியாக மக்கள்கிட்ட போய் அவங்க அரசியல் செய்யவே மாட்டாங்க. செய்ய முடியாது. ஏன்னா அவர் என்ன செய்தாலும் சரி, இப்போ ஏதாவது ஒரு திமுக அரசை விமர்சனம் செய்து ஒரு விஷயம் ஒண்ணும் இல்லை, ஒரு இன்ஃப்ளூயன்சர் அவர் வந்து காங்கிரஸ்காரரு சில பிரச்சனைகளை சொன்ன காரணம் தான் பேர் கூட பிரிட்டோ என்னமோ சம்திங் திங் அவர் மேல வந்து போலீஸ்ல அரெஸ்ட் பண்ணிட்டு திமுக அரசு அரெஸ்ட் பண்ணிடுச்சு. அது பெரிய அளவில் காங்கிரஸாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை, அதை வந்து ஒரு பெரிய ப்ரொபகண்டாவை எடுத்துக்கொள்ள முடியவில்லை. ஏன்னா திமுக அரசு கூட்டணி ஆட்சி என்ன செய்யணும்னு தெரியல, ராகுல் வரை கொண்டு போனாங்க, ராகுலும் ஏதோ ஒரு சமிஞ்சையோட முடிச்சிட்டாரு, அதுக்கப்புறம் பேசி வெளியே கூட்டு வந்துட்டாங்க. அதை போராட்டமா எடுத்து போக முடியாது, ஏன்னா திமுகவுக்கு எதிரான சித்தாந்தத்துல போய் முடிச்சு போயிடும். அதனால அவங்களுக்கு என்னன்னா எந்த முடிவு எடுத்தாலும் இவங்க முடிவு எடுக்க போவது கிடையாது, ராகுல் தான் முடிவு எடுக்க முடியாது. தேசிய கட்சிகள் எப்பவும் அந்த பிரச்சனை உண்டு. எப்பவுமே பாரதிய ஜனதா கட்சியா இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி வந்து தன்னோட இருப்பை காட்டுறது ஏதாவது விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எதிர்கட்சியாக எதிர்காட்டுறாங்க. இப்போ அவங்களும் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கூட கூட்டணியை வச்சு ஆளுங்கட்சியாகி அவங்களும் ஒரு அமைச்சரோட பங்கு கொடுத்தா அவங்களும் சைலண்ட் ஆயிடுவாங்க. இப்போ அவங்களும் அதே மாதிரி தான், எல்லா ஆளுங்கட்சியும் அப்படிதான். இப்போ அவங்களுக்கு என்னன்னா இப்போ ராகுல் காந்தியோட உத்தரவு இல்லாம எந்த விதமான செயல்பாட்டிலேயோ போராட்டத்திலேயோ இவர் காங்கிரஸ் இறங்க முடியாது. இறங்கினா செல்வ பெருந்தையும் மாற்றப்படுவார். ஸோ அது ஏன்னா இப்போ வந்து செல்வ பெருந்தையே வந்து எப்பவுமே நான் சொல்ல சுதர்ஷன் ஆட்சி பண்ணது எல்லாத்தையும் நான் சொல்ற விஷயம் என்னன்னா, ஞான தேசியன்ல பேட்டி எடுக்கும்போது நான் சொல்ல விஷயம்னா அது வந்து முட்களால் நினைக்கப்பட்ட சீட். அது காங்கிரஸ் தலைவர் என்பது நீங்க தலைவரான அடுத்த வினாடிலிருந்து உங்க பேர்ல இமெயில் எல்லாம் போயிட்டே இருக்கும். உங்களுக்கு ஒரு ஆயிரக்கணக்கான இமெயில் உங்களை பத்தி போகும். எப்போ பதவி இருக்கிறதோ அடுத்த வினாடி போக ஆரம்பிச்சிடும். சோ இப்ப செல்வ பெருந்தைக்கு வந்து 1008 கோஷ்டிகள் உட்காந்துருக்காப்புல. கண்டிப்பா அவரே வந்து அங்கங்க கட்டிங் போட்டு இந்த தூய்மை பணியாளர் பிரச்சனைகள் அங்க கட்டிங் போட்டு அந்த நிதி ஒதுக்குவதெல்லாம் நல்லா கட்டிங் போட்டு நல்லா உட்காந்துருக்காருன்னு ஒரு செய்தி இருக்கும்போது அவர் ஏன் போயிட்டு தானே வந்து பஞ்சர் பண்ணிக்கிட்டு பிரச்சனை மாட்டிப்பாரு. சோ காங்கிரஸ் எப்பவும் தேசிய கட்சின்ற போது காங்கிரஸ் எப்பவுமே 2 அணிகளை கூட வைத்துக் கொண்டே இருக்கு. எப்போ இந்திரா காந்தி காலத்துல அப்படிதான், ஒரு அணி பிரச்சனை பண்ணா இன்னொரு அணி வந்து அதை சரி செய்யக்கூடிய சூழ்நிலை. ஒரு அணி வேலை செஞ்சதுன்னா இன்னொரு அணி டெல்லிக்கு போய் அதனால காங்கிரஸ் எப்பவுமே they will be safe with 2 leaders. எப்பவுமே 2 தலைவர் எல்லா மாநிலத்திலும் வச்சிருப்பாங்க. ஒரு தலைவர்னா ஒரு தலைவர் குறைச்சல் கொடுத்துட்டே இருப்பாங்க, அந்த ஒரு தலைவர் நிம்மதியா இருக்கக்கூடாதுன்னு கொடுத்துட்டு இருப்பாங்க. அது காங்கிரஸோட ஃபார்ம். செல்வ பெருந்தகை மாற்றப்பட போறதா ஒரு செய்தி சீக்கிரம் மாற்ற மாட்டாங்க. ஒரு வருஷம் தான் ஆயிருக்கு. ஏன்னா என்னன்னா செல்வ பெருந்தகை இப்ப உடனே மாத்தினீங்கன்னா ஜாதி ரீதியான பிரச்சனை உருவாகும். ஏன்னா அவர் வந்து பட்டியலத்துல இருந்து கொண்டு வரப்பட்டிருக்கிறார். நீங்க போய் அவர் தூக்கினீங்கன்னா பட்டியல் தலைவர் நீக்கிட்டீங்களே அப்படின்னு ஒரு பெரிய பஞ்சாயத்துல போய் முடியும். சோ எந்த ஒரு கட்சியும் பட்டியல் தலைவர் நியமிச்சிட்டாங்கன்னா அதுல இருந்து நீக்குவதற்கு ரொம்ப தயங்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை ஒரு விஸ்வரூபம் எடுத்து அவங்களுக்கு பட்டியலின பிரச்சனையை பெருசா எடுக்கக்கூடிய கட்சியே விசிகாவே உள்ள போய் ரூமுக்குள்ள போட்டிட்டு தான் உண்டு தான் வேலை உண்டு நிலைமையில இருக்காங்க. விசிகா பட்டியல் பிரச்சனை எப்ப பெருசா எடுக்கும்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில இருந்தா, திமுக ஆட்சியில இருந்தா அவங்க பட்டியலின பிரச்சனை எடுக்க மாட்டாங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் இப்ப தூய்மை பணியாளர் பிரச்சனையா இருக்கும்போது என்ன சொன்னாரு, பணி நிரந்தரம் வேண்டாம், அது என்னென்ன புரியல பணி அந்த ஒரு பணி நிரந்தரம் அவர் பையன் வேலைக்கு போக தான் போறாங்க, அதுல என்ன பிரச்சனை ஆக போகுது. இவர் என்னமோ அவங்க பணி நிரந்தரம் வேண்டாம்னு சொல்லி ஆளுங்கட்சிக்கு ஆதரவா தான் பேசுறாரு அவர். சோ அவர் வந்து எப்பவுமே வந்து பட்டியலின மக்களுக்கு எதிராக செயல்படுவார். திமுக ஆட்சியில் இருக்கும்போது அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சிக்கு வந்துச்சுன்னா அவர் வந்து பட்டியலினத்திற்கு குரலாக செயல்பட ஆரம்பிச்சிருவாரு. முதல்ல வந்து போய் நிற்பாரு அவரு. சோ அவரும் எல்லாமே கம்யூனிஸ்ட் இருந்து எல்லாரோட
திமுகவோட செயல்பாடும் அப்படிதான் இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவளுக்கு இப்போ வந்து சேஃபா இருக்காங்க, சேஃபர் சைட்ல இருக்காங்க. ஸோ அவங்க தான் யார் கூட்டணி மாறுவதற்கும் தயாரா இல்லை இப்போ யாருமே. அதாவது கட்டி போட்ட நாய் குலைச்சிட்டு இருக்க லெவல்ல. அவ்வளவுதான், யாரை பார்த்து குலைக்கணும் தான் பிரச்சனை இப்போ. ஓகே, அவங்க பிஸ்கட் போடுறவங்க எடுத்து குலைக்க மாட்டாங்க, பிஸ்கட் போடாதவங்களை பார்த்தா குலைச்சிட்டு இருக்காது. ஸோ பிஸ்கட் போடுறது போடாம நிறுத்திடுவாங்க அவங்க. ஓகே, அதே மாதிரி சார் இந்த பக்கம் பார்த்தா அப்படின்னா பாமக வந்து அரசியலுங்கிறது கொஞ்சம் ரூதரமான ஒரு அரசியலா இருக்கு. அப்பா மகன் சண்டைங்கிறது இப்போ ரொம்ப தலை தூக்கி இருக்க மாதிரி இருக்கு. நேத்துல இருந்து இன்னும் பிரச்சனை அதிகமாச்சு இல்ல பாத்தீங்களா இல்லையா? இரண்டாவது திருமணம்ன்ற ஒரு லிஸ்ட் வெளியே வந்தோடனே நீ கருணாநிதி மட்டும் தான் சொல்லுவீங்களா, இணை துணைவி அவருக்கு இப்படிதான் உண்டா, இவருக்கு இணை துணைவி எல்லாம் இருக்குல்ல, அப்புறம் ஊர்லயே ஒரு நர்ஸ் இருந்தாங்க அந்த அம்மாவை பத்தி தெரியுமா அப்படின்னு எல்லாரும் என்ன சொல்ற விஷயம்னா, இவ்வளவு விமர்சனம் செய்திருக்கிறார் வந்து ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் மேல. அன்புமணி ராமதாஸ் பெரிய அளவுல வந்து ராமதாஸ் மீது விமர்சனங்களை பெரிய அளவுல வைக்கிறார். கண்டிப்பா இவர் வந்து அம்மா மேல பாட்டில் எடுத்து அடிச்சாரு, ஒட்டு கேட்கிற மிஷின் வச்சாரு, எல்லாம் இவர் தான் காரணம், கட்சியை உடைக்க பார்த்தாரு, எதை பண்ணாரு எல்லாம் சொன்னாரு. பட் அன்புமணி ராமதாஸ் நாகரிகத்தை மீறவில்லை அப்படின்னு ஒரு விஷயத்தையும் ரொம்ப அது ஒன்றும். பிளஸ் இவர் வந்து அரசியல் மாநாடு, சின்ன சின்ன மாநாடுகள் கூட்டம் ஊட்டி அதை தன்னுடைய நடைபயணம் போன்ற விஷயத்தெல்லாம் அவர் மேற்கொண்டு இருக்கின்றாரு. இதுல என்ன பிரச்சனைனா, இரண்டு பேருமே திமுக விமர்சிக்கிறாங்க. கண்டிப்பா ரெண்டு பேரும் திமுக விமர்சிக்கிறாங்க. பலரும் துக்குள குருமூர்த்தியிலிருந்து ஜட்ஜில இருந்து எல்லாமே சமரசத்துக்கு பேசிட்டோம், அவங்க சமரசத்துக்கு வராத சூழ்நிலை இருக்கிறாங்க. அவங்க சமரசம் ஆனால் மட்டும்தான் கட்சியோட அந்த வன்னியர் ஓட்டு, இந்த ஓட் பேங்க் அப்படிங்கிறது நிலைத்து இருக்கும். இல்லைன்னா அது வந்து திமுகவே உடைச்சிடும் எப்படியாவது வழி பண்ணி. ஏற்கனவே பொன்மணி போன்றவங்களாம் வச்சு உடைச்சுனுக்குறாங்க, வன்னியர்களை வச்சு உடைச்சுனுக்குறாங்க. இன்னும் அதிகப்படியான வேலையை செய்து அந்த பாமகவோட எனக்கு 5-6% அந்த ஓட்டையும் உடைச்சிடுவாங்க. ஓகே சார், ஒருவேளை வந்து இவங்க ஒன்னானாங்க அப்படின்னா யார் கூட சார் கூட்டணி போவாங்க? ஏடிஎம் கூட தான் போவாங்க, திமுகவோட போட மாட்டாங்கன்றது மிகப்பெரிய நம்பிக்கையா இருக்கு. ஏன்னா ராமதாஸ் வந்து டிஎம்கே விரும்புறாருன்னு சொன்னா கூட அவங்க இப்ப யாரையும் சேர்த்துக்கிறதா இல்லை. டிஎம்கே எவ்வளவு பேர் தான் உள்ள சேர்த்துப்பாங்க, இன்னும் எக்ஸ்ட்ரா எவ்வளவு சீட் எவ்வளவுதான் கொடுக்க முடியும், எவ்வளவுதான் கொடுப்பாங்க? 234 தொகுதி தான் இருக்க முடியாது, அதுக்கு மேலே தர முடியும். இப்போ கேரளா பாண்டிச்சேரி இன்னும் உண்டால தரவே மாட்டாங்க. அவங்க இப்பவே வந்து போதும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது யாரையும் அவங்க என்கரேஜ் பண்றது கிடையாது, அப்படியே விட்டுறாங்க. ஏன்னா இப்ப இருக்கிற சீட்டே இவங்க வந்து இப்போ 6 சீட்ல இருந்து விசிக வந்து 15 சீட்டு ஒன்று கேட்கறாங்க, காங்கிரஸ் இன்னும் எக்ஸ்ட்ரா கேட்டுக்கிறாங்க, கம்யூனிஸ்ட் இன்னும் எக்ஸ்ட்ரா கேட்டுக்கிறாங்க. ஸோ சீட்டு கேட்டுட்டனால அவங்க வந்து இப்போதைக்கு யாரையும் அகாமடேட் பண்ற லெவல்ல திமுக இல்லை. ஒருவேளை வந்து திமுக கூட போச்சு அப்படிங்கிற பட்சத்துல வந்து விசிகா வந்து வெளியே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களே, இதை பத்தி கூட இல்ல போவாங்களான்னு தெரியல. இது வரைக்கும் அது வந்து வியூகத்தின் அடிப்படையில் தான், போனா நடந்தா வருவாங்களா அப்படின்னு வியூகத்தின் அடிப்படையில் தான் இது வரைக்கும் எனக்கு தெரிந்து பாமக போகாது. விஜய் அவர்கள் வந்து வேட்பாளர் 234 தொகுதிக்குமே வந்து நான் தான் வேட்பாளர், என்னுடைய முகம் தான் வேட்பாளர், இதுதான் சின்னம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. மதுரை கிழக்கு, மதுரை மேற்கு, இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. ஒருவேளை வந்து விஜய் அவர்கள் வந்து எவ்வளவு சீட் எடுக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க சார்? இவர் சொன்னார்ல மதுரை மேற்கு, மதுரை, இதெல்லாம் ஜெயலலிதா ஏற்கனவே சொன்னதுங்க. ஜெயலலிதா வந்து அவர்கள் சொல்லும் போது இந்த வாக்காளர் பட்டியலுக்கெல்லாம் முன்னாடி இது வேட்பாளர் அறிவிக்க முன்னாடி சொல்லுவாங்க, 234 தொகுதியிலும் ஜெயலலிதா போட்டியிடுகிறேன், அதை வைத்து ஓட்டு போடுங்க, ரெட்டலையும் ஜெயலலிதாவும் நினைங்க, நான் அறிவிக்கிற பேர் வந்து வெறும் பிரதிநிதிகள் தான், நீங்க அவருக்கு வச்சிருந்தாங்க. ஆக்சுவலி அவருக்கு சொல்லுவாங்க, பிரஸ் மீட்லயே சொல்லுவாங்க, அவங்களுக்கு நீ ஓட்டு போட போகுது, ஜெயலலிதா என்ற முகத்திற்காக வாக்களிக்க போகிறீர்கள் அப்படின்ற ஃபார்முலா தான் ஜெயலலிதா சொன்னாங்க. அதே ஃபார்முலாவை தான் விஜய் இப்ப சொல்லியிருக்காரு. அதே தான் 234 நான் போட்டிடுவேன் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. நீங்க சீட்டு கேட்குறீங்க எவ்வளவு சீட்டுன்ட்டு. எனக்கு தெரிந்து எல்லாரும் வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்க விஜய, அவர் ஒன்றும் கிடையாது, வேஸ்ட் எல்லாம் சொல்றாங்க. பட் இந்த எலெக்ஷன்ல எப்படி விஜயகாந்த் நின்னொன்னு அவங்க ரசிகர்கள் தொண்டர்கள்லாம் அதிகப்படியாக ப்ரெஷர் கொடுத்து கிட்டத்தட்ட 9-10% வாக்குகளை உயர்த்தினாங்க, அவரை ஜெயிக்க வச்சாங்க. ஸோ இந்த வாட்டி அவர் ரசிகர்கள் இருந்து அவர் தொண்டர்கள் வரை எல்லாருமே பெரிய அளவில் ஒர்க் பண்ணி எனக்கு தெரிஞ்ச ஒரு 12-13% ஓட்டு வந்து நிற்கும். பட் எவ்வளவு தொகுதியில ஜெயிப்பாங்கிறது இன்னும் அது கணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. ஏன்னா கூட்டணி விஷயங்கள் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் முடிஞ்சாதான் நம்ம கணிக்க முடியும். இப்போதைக்கு நம்ம எதுவுமே கணிக்க முடியாது. அதே மாதிரி சார் தமிழகம் பார்த்தோம்னா ஓவராலா பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 4 பகுதியை நம்ம பிரிக்கலாம். கொங்கு மண்டலம், வட தமிழகம், தென் தமிழகம், மத்திய தமிழகம், இந்த மாதிரி நம்ம பிரிக்கலாம். அந்த மாதிரி இடத்துல எங்க சார் அதிகமான ஓட்டு வாங்குவார் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல எனக்கு தெரிஞ்சு தென் பகுதிகள் மற்றும் மதுரை அந்த சுற்று வட்டாரத்துல கொஞ்சம் வாக்குகள் கொஞ்சம் அதிகமா கூட சூழ்நிலை இருக்கிறது. சென்னையில கொஞ்சம் கூட கிடைக்கும். ஏன்னா நம்ம வந்து கமலஹாசன் வந்து நிற்கும் போது ஜெயிக்கிற பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு கொஞ்சம் அதிகமாக வாங்கினாங்க. அதே மாதிரி எனக்கு கட்சி பேர் தெரியல, கிட்டத்தட்ட ஒரு 2010 அப்போ ஒரு கட்சி ஒன்லி ஐடி ஸ்டூடெண்ட்ஸா நின்று ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்க. அந்த கட்சியோட சின்னம் கூட எனக்கு மறந்து போச்சு. பட் அந்த கட்சி மட்டும் கிட்டத்தட்ட சென்னையில 3வது இடத்துல வந்துச்சு.
ஓகே. அது என்னன்னா அவங்க என்ன மாற்றம் கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு ஐடி பணிபுரிகிற எம்ப்ளாயிஸ் மட்டும் அந்த சேனல் கட்சி பெரிய அளவில் கட்சி போயிடுச்சு, நல்ல வாக்குகளை பெற்றது. அது மாதிரி பெரிய ரீச் கிடைச்சிது. அவங்க வித்தியாசத்தை எதிர்பார்த்தாங்கன்னு தென்சென்னையில அது பெரிய அளவில் 2வது இடத்துக்கு கூட வந்தாங்க சில இடங்கள்ல. அவ்வளோ பவர்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ அந்த இளைஞர்கள் கெப்பாசிட்டி அது பெரிய அளவில் காமிச்சுது. இப்போ அது மாதிரி வந்து வரலாம். ஸோ இளைஞர்கள் வந்து திருப்பி பேக்கப் பண்ணலாம். இன்னும் இவரோட கொள்கைகள் இன்னும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சொல்லதான் அடுத்தடுத்து வாக்குகள் என்ன பெற போறான்றத நம்ம வந்து தெரியும். ஏன்னா இப்போதைக்கு அவர் மேம்போக்கா சும்மா அப்படியே அங்கிள் மோடிஜி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு தவிர இன்னும் அவர் ஃபுல்லாக கொள்கையை பற்றி பேச ஆரம்பிக்கல. ஃபுல் அண்ட் ஃபுல் கொள்கையை பற்றி பேசி கூட்டணி இறுதி அமைப்பு போயிட்டு ஜனவரி மாதம் தான் உங்களுக்கு என்னன்று ஒரு கிளியர் கட்டாக தெரிய வரும். உங்களுக்கு ஜனவரி பிப்ரவரி உங்களுக்கு தெரியுது. அதே மாதிரி சார் 2ஆம் கட்ட தலைவர்கள் வந்து தாவேக்கால பெரிய அளவுல யாருமே இல்லையே. எடுத்துக்கிட்டு சொல்லணும்னா இப்போ விழுப்புரம் எடுத்துப்போமே. விழுப்புரம் அப்படின்னா திமுகவோட முகம் அப்படின்னா பொன்முடியை நம்ம சொல்லலாம். இந்த பக்கம் அதிமுகவோட முகம் அப்படின்னா CV சண்முகத்தை சொல்லலாம். தாவேக்காவுக்கு யாரை நம்ம சொல்ல முடியும்? 2ஆம் கட்ட தலைவர்னு யாருமே இல்லையே. சரி, இப்போ நீங்க திமுக 2ஆம் கட்ட தலைவர் யாரு சொல்லுவீங்க? அவர் குடும்பத்தை விட்டு இல்ல. இப்போ வந்து திருச்சி எடுத்தீங்கன்னா KNனுடைய கையில அது என்ன எவ்வளவு வருஷமா இருக்காங்க ஆட்சியில? அவங்க கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் பக்கமா 40 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ நீங்க பல கட்சி பிஜேபியை பாருங்க. இப்ப நமக்கு புது முகம் தான், பல முகங்கள் நமக்கு தெரியும். ஓகே. மீடியா மட்டும் தெரியும், வெளியே போய் கேட்ட யாருக்கு தெரியும்? சந்தேகம் தெரியாது. ஸோ புதுசா ஒரு கட்சி அரைஸ் ஆகும் போது உங்களுக்கு 2ஆம் கட்ட தலைவர் தெரியாது. ADMK DMKனா உங்களுக்கு என்ன தெரியும்? எல்லாமே வந்து கிட்டத்தட்ட 30 வருஷமா அந்த ஏரியாவில் கொட்டை போட்டவன், உங்களுக்கு எல்லாத்தையும் தெரியும். சரி, ADMK தெரியும், எல்லாத்தையும் தெரியும். பட் பிஜேபியில் போட்டால் தெரியாது. காங்கிரஸே தெரியும், இருந்தாலும் காங்கிரஸ்லாம் வெளியே வரமாட்டான். பட் விஜய் வந்து இப்போதான் வராப்புல. எங்க தொகுதியிலே வந்து அப்புன்னு ஒருத்தர் தான் மாவட்ட செயலாளர் இருக்காரு. பட் அது கீழே இன்னும் வந்து கிளை பகுதி இன்னும் நிர்வாகிகள் அறிவிக்கல. கேட்டா வெட்டுக்கூத்துல இருக்குதுங்க, அறிவிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். எலெக்ஷன் இதை வச்சு முடிச்சிடலாம்னு யோசிக்கிறாங்க விஜய். எனக்கு கீழே போக போக இன்னும் பிரச்சனை அதிகமாயிட்டே இருக்கு, பொறுப்பு அறிவிக்கிறதுலே பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. ஸோ இப்போ இருக்கிறனால உங்களுக்கு யாரு 2ஆம் கட்ட தலைவர் தெரியாது அவ்வளவு சீக்கிரம். இன்னும் கொஞ்ச நாள் ஆகணும். கொஞ்ச நாள் ஆகிட்டு ஒரு கொஞ்சம் நமக்கு பொலிட்டிக்கல்னால நமக்கு 2-3 பேர் தெரியும், மாவட்ட தலைவர் மாவட்ட செயலாளர்லாம் தெரியும். பட் பொதுமக்களுக்கு தெரியுதுக்கு இன்னும் கொஞ்சம் வருஷம் ஆகும். எலெக்ஷன் 2-3 எலெக்ஷன் நம்ம ஃபேஸ் பண்ணி போகணும். அப்பதான் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இல்ல கிரவுண்ட் லெவல்ல ஒர்க் பண்றதுக்கு ஆள் வேணுமே. இல்ல, அங்க ஆள் இருக்காங்க. இப்போ வந்து ரசிகர்கள் நீங்க இப்ப நாம் தமிழ் இருக்காங்க, நீங்க வந்து ஒரு பூத் கமிட்டியில போட்டீங்கன்னா வந்து அவன் பச்சை துண்டு போட்டு வந்து உட்காந்துருக்கான் அவ்வளோ இடத்துலயும். அதெல்லாம் வந்து பெரிய மெம்பர்ஷிப் கேம்பெயின் நடத்துறாங்க. 30 பேர் 40 பேர் நிக்கிறான் ஒவ்வொரு இடத்துல. மேற்கு மாம்பலம் இத்தனைக்கும் வந்து படித்தவர்கள் அதிகமான பகுதின்னு சொல்லப்பட்ட மேற்கு மாம்பலத்திலேயே வந்து ஒவ்வொரு இடத்துலயும் அவங்க 30-40 பேர் உட்காடுறாங்க போட்டு. ஸோ இளைஞர்கள் பட்டாலும் கொஞ்சம் அதிகப்படியாக இருக்கின்ற சூழ்நிலையில நாம் தமிழும் சரி, இந்த இவரோட தாவேக்காவும் சரி, கொஞ்சம் அவங்க பூத் ஒர்க் இருக்கு. ஆனா அரசியல் ஒர்க் எப்படின்னு தெரியாது, அது வேற விஷயம். பட் அவங்களுக்கு இந்த பூத் ஒர்க்கு, போஸ்ட் ஓட்டணும், இதெல்லாம் பார்ப்பாங்க. இந்த அடிப்படை வேலையெல்லாம் அவங்க செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. பல தகவல் நம்ம நேரோட பயந்துக்கிட்டீங்க. ரொம்பவே நன்றி. நன்றி.